ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடையாறுல புதுசா மறுசீரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க இந்த பூங்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஃபுல்லா சுத்தி பார்த்துடலாம். ஆனா சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த தொல்காப்பிய பூங்கா என்ட்ரன்ஸ்ல தாங்க இருக்கும். இந்த தொல்காப்பிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையாறுல மியூசிக் காலேஜுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்படியே நான் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க வரும்போது செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்க பாருங்க, நம்ம இந்த பார்க் உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க இந்த கேட்ல டிக்கெட் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ள போலாம். இந்த பார்க்கை பார்த்தோம்னா 3 விதமா பிரிச்சிருக்காங்க. அதாவது 1 வாக்கிங் போறவங்களுக்காக, 2வது ஸ்கூல் பசங்களுக்காக, 3வது பொதுமக்களுக்காக. வாக்கிங் போறவங்களுக்காக பாத்தீங்கன்னா காலையில 6:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் உள்ள அலோ பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 20 ரூபாய். இது ஒரு நாளைக்கு மட்டும் இல்ல, எனக்கு மந்த்லி பேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மந்த்லி பேக்கும் இங்க இருக்கு, அதுவும் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா காலையில 9:30 மணில இருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் ஸ்கூல் பசங்களை அலோ பண்றாங்க. இவங்களுக்கான டிக்கெட் பிரைஸ் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 10 ரூபாய். மூணாவதா பார்த்தோம்னா நம்ம பொதுமக்கள் போற மாதிரி அலோ பண்றாங்க. அதாவது மதியானம் 2:30 மணில இருந்து ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் நம்ம பொதுமக்களை அலோ பண்றாங்க. நம்மளுக்கான டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 ரூபாய். அது மட்டும் இல்லாம கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் வந்து 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி தனித்தனியா மென்ஷன் பண்ணிருக்காங்க. திரும்பவும் 4:30 to 6 மணி வரைக்கும் வாக்கிங் போறவங்களை அலோ பண்றாங்க. அதே மாதிரி இந்த பூங்கா பார்த்தோம்னா வேலைக்கிழமை தவிர மத்த எல்லா நாளுமே ஓப்பன்ல இருக்கும். ஏன்னா வேலைக்கிழமை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க டிக்கெட் வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, crrt.tn.government. இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த பார்க் பாத்தீங்கன்னா இந்த அடையாறுல இதே பிளேஸ்ல ஆல்ரெடி இருந்ததுதான். இப்போ 42.45 கோடி பட்ஜெட்ல திரும்பவும் மறுசீரமைக்கப்பட்டு திரும்பவும் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். இங்க பார்த்தோம்னா விசிட்டர் சென்டர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்மள ஒரு பேட்சா தான் உள்ள அனுப்புறாங்க. அதாவது ஒரு 100 பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள அனுப்புறாங்க. நம்ம தனியா ஒரு ஆள் இல்ல 10 பேர் இருந்தோம்னா உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை பாக்குறதுக்கே சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு காடு மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ரிஸ்காவும் இருக்கும். அதனால உள்ள அலோ பண்றது ஒரு பேட்ச் தான் அலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம இப்போ இந்த விசிட்டர் சென்டருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, இதுல ஒண்ணு எழுதிருக்காங்க, பாம்புகளை மிதிக்காதபடி அடிகளை கவனமாக வைக்கவுமா. என்னடா பாம்புகள் இருக்கும் போல இருக்குது உள்ள நிறைய, நம்ம தான் கவனமா பார்த்து போனோம் போல. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஒரு காடா தான் இருக்க போகுது. நம்ம கண்ணுல ஏதாவது பாம்பு மாட்டுதான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே உள்ள போயிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தோம். இப்போ இங்க 2வது என்ட்ரன்ஸ் இருக்கு. அதாவது இது உள்ளதுதான் நம்மளை காட்டுக்குள்ள அனுப்பி விடுவாங்க. ஏதோ காட்டுக்குள்ள இந்த ட்ரெக்கிங் போற மாதிரி எல்லாம் அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க நம்மள டிக்கெட் செக் பண்ணி இங்க இருந்து அப்படியே உள்ள அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணி வந்தாலும் இல்ல டைரக்டா டிக்கெட் எடுக்கணும்னாலும் நம்ம இந்த கவுண்டர்ல வந்து டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போக முடியும். எப்படியோ ஒரு வழியா நம்ம உள்ள வந்துட்டோங்க. உள்ள பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்பதான் நம்ம இந்த காட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். இந்த காட்டுக்குள்ளேயே பார்த்தோம்னா 2 வழி இருக்கு. இந்த 2 வழியில நம்ம ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கமா வெளியே வரலாம். அது என்னென்ன வழி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ள போலாம். நீங்க பாருங்க, அப்படியே ஃபுல்லா காடு தான். இந்த காட்டுக்குள்ளதான் நம்ம இப்ப பயணம் பண்ண போறோம். நீங்க பாருங்க, நான் சொன்னேன்ல 2 வழி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்னு பாத்தீங்கன்னா லாங் வாக்கிங் ட்ராக். இது பாத்தீங்கன்னா 3.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா ஷார்ட் வாக்கிங் ட்ராக். இது பார்த்தோம்னா 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த ரெண்டுத்துல நம்ம லாங் வாக்கிங் ட்ராக்ல போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷார்ட் வாக்கிங் ட்ராக் உள்ள இருந்து வெளியே வரலாம். இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல, ஆனா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் லாங் வாக்கிங் ட்ராக். அது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷார்ட் வாக்கிங் ட்ராக். நம்ம இப்போ இந்த வழியா உள்ள போயிட்டு அந்த பக்கம் இருந்து வெளியே வரலாம். நீங்க பாருங்க, இந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஏதேதோ அப்படியே செட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையானது மாதிரியே இருக்கு. சில பூச்சிகள் எல்லாம் இருக்கு. சடனா பார்த்தா இது எல்லாமே உண்மையா அந்த கல்லு மேல இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம். அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கா செட் பண்ணிருக்காங்க. இத பாருங்க, எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே உண்மையானது மாதிரியே இருக்கு. தேள் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, ஏதோ இருக்கு. என்னடா இது, இது ஏதோ சின்ன கோழி மாதிரி இருக்கு. இங்க பாருங்க நத்தை. ஆனா இது பொம்மை இல்ல, உண்மைதான். உண்மையாவே அந்த பாறைக்கு மேல இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இந்த கல்லுல செட் பண்ணிருக்காங்க ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்காக. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கேயும் சில பாறைகள் கல்லுக்கு மேல அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க, பூரா சில பூச்சிகள் எல்லாம் இருக்கு. எறும்பு, தவளை, அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கு. பல்லி எல்லாம் இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு இதுவா இருக்கு. உண்மையானது, ஒருவேளை உண்மையானது இருந்தா கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது போல நம்மளால. இது உண்மையா இல்ல செட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க பாருங்க, சின்ன சின்ன கல்லுல இது எல்லாமே பட்டர்ஃப்ளை, இந்த பட்டாம்பூச்சி, என்னென்ன பட்டாம்பூச்சி எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த கல்லுலயே அப்படியே டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி இங்கேயும் சில பூச்சிகள், அப்படின்னு சொல்லி நிறைய விதமான பூச்சிகள் எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க, சுத்தி பாருங்க, அப்படியே காடு தான் தெரியுது. காடாவே தான் இருக்கு. ஃபுல்லா மரங்கள். இந்த இந்த கல்லுக்கு மேல அந்த பூச்சி உண்மையாலுமே இருந்தா கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது போல, அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி அப்படியே சுத்தி காடு தான். இந்த காட்டுக்குள்ள ஆனா இந்த பாதையெல்லாம் எப்படி போட்டாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு.
இங்க பாருங்க, நம்ம நடக்கிறதுக்கு இங்க ஒரு வே போட்டிருக்காங்க. ஆனா அந்த வேக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு வழி போகுது. இது ஏதோ சீக்ரெட் வே போல. அந்த மாதிரி தான் தெரியுது. அப்படியே காட்டுக்குள்ள போகும் போல. ஆனா நம்ம நடக்கிறதுக்கு இல்ல, அலோட் இல்ல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம அந்த பக்கம் போல. ஏன்னா டேஞ்சரான பிளேஸ் மாதிரி இருக்கு. நம்ம இவங்க சொல்ற வழியிலேயே போலாம். போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, ஃபுல்லா நம்ம ஒரு அடர்ந்த அமேசான் காட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இப்போ எனக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் இருக்கு இந்த சுத்தி லொகேஷனை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இந்த பக்கமும் வழி இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உள்ள வழி இருக்கு. ஆனா நமக்கு உள்ள போறதுக்காக அலோடு இல்ல. நீங்க குழந்தைங்களை கூட்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கூட்டு போங்க. ஏன்னா இந்த மாதிரி வழியில தெரியாம போயிட போறாங்க. ஏன்னா பாம்புகள் வேற இருக்குன்னு சொல்லி அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும். அதனால கொஞ்சம் பார்த்து போங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கல்லுகள் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த கல்லுல ஒரு ஒரு பறவைகள் விலங்குகளோட பெயிண்டிங் அடிச்சு பக்கத்துல ஒரு QR கோடு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இந்த பறவையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா அங்கங்க கூரையில இந்த மாதிரி ஒரு சின்ன மண்டபம் நம்ம உட்காரதுக்காக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பார்க் ஃபுல்லா நிறையவே இருக்கு. ஆனா என்ன, இந்த காட்டு பகுதியில எப்படி இருக்கும் அந்த போலவே பண்ணிருக்காங்க. அதனால வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம உட்காந்து பேசுறதுக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அப்படியே இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. சும்மா நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நம்ம தாண்டி தாண்டி வர வர இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் சொன்னேன்ல இந்த பார்க் வந்து இப்போ கட்டினது இல்ல, ஆல்ரெடி இருந்ததுன்னு சொல்லி. இங்க பாருங்க 2007லயே இந்த பார்க்குக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க அப்படியே ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அதாவது குழந்தைங்களுக்காக. ஆனா இந்த பார்க் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம நிறைய பிளேஸ்ல பார்த்திருப்போம் பார்க்னா அதுல சறுக்கிறதுக்கு ஊஞ்சல் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு காட்டுக்குள்ள இயற்கையா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு இது பாக்குறதுக்கு. நிறைய கேம்ஸ் பிளே பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு புது விதமான பார்க்க இந்த பார்க்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே விலங்குகள் பறவைகளோட டிசைன் தான் இங்க எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம விலங்குகளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம், பறவைகளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம். இது குழந்தைங்க மட்டும் இல்ல, நம்மளுமே நிறைய தெரிஞ்சுக்கலாம் இங்க வந்தோம்னா. நீங்க பாருங்க, வித்தியாசமா இருக்கு எல்லாமே. இந்த பட்டாம்பூச்சி எப்படி உருவாகுதுன்னு சொல்லி இங்க காட்டுறாங்க போல. இங்க பாருங்க, ஒரு டன்னல் இருக்கு. இந்த டன்னலை பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய தவளை. இந்த மாதிரி தவளையை நம்ம இங்கதான் பார்க்க முடியும் போல. அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்காவே இருக்குல்ல. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பிளேஸ். இதோ இங்க பார்த்தோம்னா பசில் கேம் விளையாடுறதுக்கான திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இந்த பசில் கேம் எல்லாத்தையுமே இங்க எடுத்துக்கிட்டு அதுக்கான பிளேஸையும் கீழே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்ம செட் பண்ணி விளையாடிக்கலாம். குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. இதை பாருங்க, இங்கேயே நம்ம செட் பண்ணி இங்க என்ன இருக்கு அந்த பசில் அப்படின்னு சொல்லி இங்கேயே நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பக்கம் மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமும் இருக்கு. மொத்தம் 2 பக்கம் இதே மாதிரி செட் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. நீங்க இங்க வரும்போது கண்டிப்பா உங்களோட பசங்களை கூட்டு வாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஒரு பிளேஸை பார்த்து. ஏய் என்னடா இது, அடேங்கப்பா, இங்க பாருங்க. நான் சடனா திரும்பி பார்த்ததுமே உண்மையான முதல்ல நினைச்சேன். ஆனா பொம்மை, ஆனா பாக்குறதுக்கு உண்மையானது மாதிரியே இருக்கு. சடனா அப்படியே நம்ம பார்க்காம வந்து சடனா பார்த்தோம்னா ஷாக் ஆயிடுவோம் போல இந்த முதலைய பார்த்து. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இந்த முதல்ல வாயை வேற திறந்துருக்கு, அதுக்குள்ள தண்ணி வச்சிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா இந்த பேர்ட்ஸோட போட்டோ ஃப்ரேம் மாதிரி இங்க செட் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா வேற லெவல்ல இருக்கும் இங்க நின்று போட்டோ எடுத்தோம்னா. அடுத்தது அப்படியே இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு 3 பூ வச்சிருக்காங்க. அது என்ன பூ அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இவ்வளவு பெரிய பூவை நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். இங்க செட் பண்ணிருக்காங்க. அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இங்க இந்த பூ வழியா நம்ம காது வச்சு கேட்டோம்னா அந்த பக்கம் இருக்கிறது அப்படியே சவுண்டா நம்மளுக்கு இங்க கேட்கும். அதனாலதான் இங்கே செட் பண்ணிருக்காங்க. நீங்க வரும்போது காது வச்சு கேட்டு பாருங்க. அடுத்தது இதுதாங்க, நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். நம்ம உள்ள வந்ததுல இருந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஏரியா காணாமே அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதோ இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பாலத்துல இருந்து இந்த ஏரியா பார்த்தோம்னா எப்பா வேற லெவல்ல இருக்குங்க இந்த வியூ. நம்ம சென்னைக்குள்ளதான் இருக்கோமா அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட் வருது. அப்படியே சுத்தி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம சென்னையில இருக்கிற ஒரு தடயமே இல்லாம இருக்கு. இருங்க, இங்க இருந்து பார்த்தா வியூ சரியா தெரியல போல. நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்க செடி மரங்கள் எல்லாம் குறுக்க இருக்கு. அதனால அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்க ஏதோ ஒரு கேன்டீன் இருக்கிற மாதிரி இருக்கு சின்னதா. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வேற லெவல்ல தெரியுது அந்த வியூ. இந்த தண்ணியோட வியூ செம்மையா இருக்கு பார்க்க. அப்படியே நம்ம ஒரு காட்டு பகுதியிலேயே உள்ள வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. எப்பா செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கே. இது போன்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா நம்ம நேர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ள போயிட்டு அந்த ஏரி இந்த கிட்ஸ் பிளே ஏரியா பார்த்துட்டோம். இப்போ அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏரி பார்த்தோம்ல, அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இன்னும் நிறைய உள்ள இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 தேள் சண்டை போடுற மாதிரி இங்க செட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய தேலை நம்ம இங்கதான் பார்க்க முடியும் போல. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல.
வேற லெவல்ல இருக்கு பார்க்க. அப்படியே உள்ள இன்னும் நிறையவே இருக்கு. அது எல்லாத்தையுமே உள்ள போய் பார்த்துக்கிட்டே போலாம் வாங்க. இதுதான் அந்த பயங்கரமான பாம்பா. 2 பாம்பு அப்படியே மெலிஞ்சு நெளிஞ்சு இருக்கு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா இங்க இருந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் போல. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைன். அடுத்துதான் இங்க பார்த்தோம்னா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. எல்லாருமே அந்த மேல ஏறி போய் பார்த்துட்டு வராங்க. அங்க என்ன இருக்குன்னு தெரியல. நம்மளும் அப்படியே மேல போய் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய மரம் இருக்கு பாருங்க இங்க. இது ரொம்ப காலத்து பழைய மரம் போல. அப்பத்துல இருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க. அப்படியே காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே படிகள் மாதிரி இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம மேல வந்து பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா கல்லுகோட டிசைன் இருக்குங்க. அடுத்ததான் இங்க பாருங்க. இங்க ஒரு 3 குகை இருக்கு. இந்த குகை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த காட்டுக்குள்ள எல்லாம் இந்த விலங்குகள் எல்லாம் தங்கும்ல, அந்த ஒரு தங்குற இடம் மாதிரி இருக்கு. அப்படியே ரியலிஸ்டிக்கா ஒரிஜினலா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி 3 இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு இல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. இல்ல சும்மா டிசைனுக்காக இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனா பார்க்க ரியலா எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட எறும்பு கிரும்பு ஏதாவது இருக்கும் போல, தேளு கீழு பாம்பு கூட இருக்கலாம். இங்க வந்து தங்கலாம் போல நைட்ல. சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா இதை பார்த்தாலே ஃபுல்லா காடு மாதிரி தான் இருக்கு. அதனால எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. இங்க ஒரு குட்டி பாலம் இருக்கு. ஆனா அந்த பாலத்தை தாண்டி போறதுக்கு நம்மளுக்கு அலோடு இல்ல. செயின் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சந்திரமுகி படத்துல வர்ற மாதிரி இருக்கு. இந்த செயினை பார்க்கும் போதெல்லாம் இந்த படிக்கட்டு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லி செயினை கட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தோணுது இந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம். இந்த மாதிரி இது ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை ஹெவி ரிஸ்கா இருக்கிறதுனால அந்த மாதிரி அலோ பண்ணாம இருக்கலாம் போல. இதை பாருங்க. இந்த மாதிரி அப்படியே தண்ணிக்குள்ளேயும் நம்ம போயிடலாம். ஆனா போறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனாலதான் இங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நீரில் இறங்குவது ஆபத்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இந்த ஆழம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால நீங்க குழந்தைங்களை கூட்டு வரும்போது ரொம்ப சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. அடுத்ததான் இங்க பார்த்தோம்னா வாக்கிங் வே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வே இருக்கு. ஆனா இந்த வேக்குள்ள நிறைய பேர் உள்ள போயிருந்தாங்க. அதனால நம்மளும் போயிட்டு இது என்ன வே அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். இதை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? அப்படியே நம்ம ஒரு காட்டுக்குள்ள நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலே வருது. உண்மையாலுமே அந்த மாதிரி தான் இருக்கு. இதை சுத்தி பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்படி ஒரு இடம் நம்ம சிட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குங்க பார்க்கும்போது. இங்க பாருங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கீங்க. படியெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம அப்படியே சும்மா உட்காந்து ஜாலியா தனியா பேசிக்கிறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நிறைய கப்புள்ஸ் தான் இருக்காங்க. அதனால நம்ம இங்க இருந்து அப்படியே போயிடுவோம். ஏன்னா அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடுவோம். நீங்க பாருங்க, முன்னாடி நம்ம ஒரு சின்ன பாலம் பார்த்தோம்ல, அந்த பாலத்தோட வியூவே செம்மையா இருந்தது. இப்போ இங்க ஒரு மிகப்பெரிய பாலம் இருக்கு. இந்த பாலத்தோட நீளம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 மீட்டர் இருக்கு. இந்த பாலத்துல இருந்து வியூ பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஸ்பில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த பாலம் பாக்குறதுக்கு. பா, நீங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வியூ. நம்ம சென்னையில தான் இருக்கோமான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க பார்க்கும்போது. எங்க பாருங்க, இந்த பக்கமும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல இருக்குல்ல பாக்குறதுக்கு. அப்படியே சுத்தி மரங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம சிட்டிக்குள்ள இருந்தாலுமே ஃபுல்லா நம்மளுக்கு இந்த மரங்களை தவிர வேற எந்த ஒரு பில்டிங்குமே தெரியல பாருங்களேன். அந்த ஒரு பில்டிங் தவிர மத்த ஃபுல்லாவே அப்படியே ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இந்த பக்கமும் பாருங்க, ஒரு பில்டிங்கும் நம்ம கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் தெரியவே இல்லை. ஆழமும் ரொம்ப இருக்கும் போல. அது மட்டும் இல்லாம சில மீன்கள் எல்லாம் இருக்கும் போல. இதுல மீன் பாம்பு எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கும். தண்ணிக்கு மேல நடுவுல இந்த பாலம் கட்டி இருக்கிறதுனால பார்க்க வேற லெவல்ல இருக்குங்க உண்மையாலுமே. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா இந்த பார்க்கோட சென்டர்ல இருக்கோம். இங்க பார்த்தோம்னா இங்க இருந்து நம்ம 400 மீட்டர் டிராவல் பண்ணி இந்த வழியில போனோம்னா நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட போயிடுவோம். அப்படி போகாம இந்த பக்கம் போனோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பிரிட்ஜ் நான் போன்லயே நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும். இது ரொம்ப நாளா இருக்கு போல இந்த இரும்பு பாலம். இந்த பாலம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள இந்த பாதை. ஆனா இந்த பிளேஸ் வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. அந்த அளவுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. ஒரு செம்மையான ஒரு வியூவா நம்மளுக்கு இந்த பார்க் இருக்கும். போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாவும் இந்த பார்க் இருக்கும். இந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்லி கயிறு கட்டியிருக்காங்க. அதனால நம்ம இந்த பக்கம் போல. அப்படியே திரும்பி இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் எப்படி என்ன இருக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா இந்த பிளேஸ் பாக்குறதுக்கே ரொம்ப டேஞ்சரா இருக்கே. அது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. கவனமுடன் நடக்கவுமா? என்னடா சொல்றீங்க? இதை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கே. இங்கதான் பாம்பு கீம்பு வரப்போதா என்னன்னு தெரியலையே. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுவும் யாருமே இல்லை, நம்ம மட்டும் நடந்து போறோம். எப்படி இருக்குமோ எதுவும் நம்ம தலையில கிளையில விழாம இருந்தா நல்லா இருக்கும். என்னவோ பாத்துக்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனா இந்த பிளேஸ் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. இங்க பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தா இங்க ஒரு டாய்லெட் இருக்கிற இடம் வந்துச்சுங்க. எப்படியோ இந்த காட்டுக்குள்ள டாய்லெட் கட்டி வச்சிருக்காங்க. இருங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரேன். உள்ள போயிட்டு பிரேக் எடுத்துட்டு வந்துட்டோம் வாங்க. இப்போ திரும்பவும் நம்மளோட
ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். 1 கிலோமீட்டர்னு சொல்லி தான் அங்க போட்டு இருந்தது. ஆனா நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னும் அந்த எண்டே வரமாட்டேங்குது. ஃபைனலி எப்படியோ ஒரு வழியா நடந்து அந்த டவர் கிட்ட வந்துட்டோங்க. வாங்க இந்த டவர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாருங்க. இதோ இங்க இருக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டார்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்திருக்கோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து அந்த டவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பவும் போகலாம். இங்க பாருங்க, நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட போறதுக்கு 1.4 கிலோமீட்டரா. இப்ப நம்ம 1.4 அதாவது 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்திருக்கோம். இங்க வாங்க இந்த டவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பா செம்மையா இருக்கு. கிட்டத்தட்ட 3 மாடி இருக்கு. வாங்க அப்படியே 3வது மாடிக்கு போய் எப்படி தெரியுது வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கு மேல போய் பாக்குறதுக்காக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே குடுகுடுன்னு மேல ஏறி போய் பார்க்கலாம். வாங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே பெஸ்ட் வியூ இப்போ இந்த டவருக்கு மேல நின்று தான் பார்க்க போறோம். செம்மையா இருக்கும். இது ஃபுல்லா தெரியும் போல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா. அப்படியே இந்த டவரோட டிசைனே செம்மையா கட்டியிருக்காங்க. பார்க்க சூப்பரா இருக்கு. அப்படியே மேல ஏறி போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்று பார்க்க வேணாம், டைரக்டா நம்ம மேல போயிடுவோம். மேல இருந்து தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதோ இங்க இருந்து பார்த்தா தெரியுது பாருங்க, நிறைய பில்டிங் எல்லாம் தெரியுது. பட்டினப்பாக்கம் ஏரியா தெரியுது. இங்க இருந்து செம்மையா இருக்கு. ஆனா இன்னமும் நம்ம மேல போய் பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்க வரல, ஏன்னா இது ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச தூரம் வந்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஆனா நம்ம கடைசி வரைக்கும் வந்திருக்கோம். இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. செம்மையா இருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லா சிட்டி தெரியுது, இன்னொரு பக்கம் இந்த ஏரி தெரியுது. இந்த ஏரி பார்த்தோன்னா இது அப்படியே போயிட்டு கடல்ல சேர்ந்துரும். அந்த ஒரு பிளேஸ் தான் இது இப்ப நம்ம பாக்குறது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா, இந்த பக்கத்து இந்த சென்டர்ல ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங்கை நம்ம அந்த சைடு இருந்துகிட்டு அந்த பக்கம் இருக்கிற பாலத்து மேல இருந்து பார்த்தோம். இப்போ அப்படியே இந்த பக்கத்துல இருந்து பாக்குறோம். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனா வேற லெவல்ல இருக்கு. இந்த வியூ பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. இங்க இருந்து பாக்குறது அப்படியே ஃபுல்லா சுத்தி சென்னையே பார்க்கலாம். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பைனாகுலர் வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய பைனாகுலர். இதை பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுல இருந்து பார்த்தா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட தெரியும் போல. இப்போதைக்கு யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து முடிச்சதுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதுல எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. எப்பா அந்த பைனாகுலர்ல பார்த்தா வேற லெவல்ல தெரியுதுங்க. ஏதோ தூரத்துல ஒரு கோவில் இருக்கு, பட்டினப்பாக்கம் கோவில். அந்த கோவில நம்ம நார்மலா பார்த்தா ரொம்ப குட்டியா தெரியுது. ஆனா அதுல பார்த்தா ரொம்ப பயங்கரமா தெரியுது, ரொம்ப கிட்ட தெரியுது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பார்த்தா நமக்கு பீச்சே தெரியல. ஆனா அதுல இருந்து பார்த்தா பீச் ரொம்ப கிளியரா தெரியுதுங்க. செம்மையா இருக்கு இந்த பைனாகுலர்ல பாக்குறது. நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அதுல பாக்குறது. எப்படியோ ஒரு வழியா அந்த டவரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அந்த டவர் ஆனா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த டவர்ல இருக்க அந்த பைனாகுலர்ல இருந்து பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவையாவது வந்து அந்த டவர் மேல ஏறி அந்த பைனாகுலர்ல பாருங்க. வேற லெவல்ல இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. இப்ப நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரிட்டர்ன் நடந்து போய்கிட்டே இருக்கோம். ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ சும்மா ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா சுத்திட்டு போயிடலாம் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா நடக்க நடக்க உள்ள போய்கிட்டே இருக்கு. நம்ம இந்த பார்க்க சுத்தி பார்க்கணும்னா கண்டிப்பா சாப்பிட்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு ஏத்த எனர்ஜி இருக்கும். நம்மளால இந்த பார்க், இந்த எக்கோ பார்க் ஃபுல்லா சுத்தி பார்க்க முடியும். வாங்க இப்போ அப்படியே ரிட்டர்ன் போய்கிட்டே இருக்கோம். இந்த ரிட்டர்ன் போகும்போது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இங்க உள்ள நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதனாலதான் டயர்டா ரொம்ப திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் வாங்க வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியே போவோம். இப்போ நம்ம எப்படியோ ஒரு வழியா அப்படியே நடந்து ரிட்டர்ன் வந்துட்டோங்க. எந்த வழியா ரிட்டர்ன் வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல இப்படி உள்ள போயிட்டு அப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியா தான் வந்திருக்கோம். ஆனா ரெண்டுமே ஒரே வழியா தான் வருது ரிட்டர்ன் வர்றதுமே. ஆனா ஒரு சின்ன கட்ல தான் நம்ம இந்த வழியா கனெக்ட் ஆகி இப்படி வந்தோம். இந்த பார்க்ல பார்த்தோம்னா நார்மல் டாய்லெட் மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கான டாய்லெட்டும் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் நீங்க வந்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லயே இந்த டாய்லெட் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம குடிநீர் வசதியும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது இன்னும் ரெடி பண்ணல போல. நான் போய் பார்த்தேன், ஆனா அங்க எதுவுமே இல்லை. அதனால அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இங்க பாருங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல பார்க்கு, அந்த பார்க்கோட மொத்த செட்டையுமே இங்க செட் பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு, அப்படியே டோட்டலா நம்ம என்ட்ரன்ஸ்க்கு உள்ள வரும்போதே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இந்த செட் இருக்கு. நீங்க மறக்காம கண்டிப்பா பாருங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம வந்த வழி அப்படியே இந்த பூங்காவே, இந்த பார்க்கே டோட்டலா இந்த ஒரு செட்ல அமைச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே போலதான் இதுவும் இருக்கு. இதை பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. நம்ம இந்த வழியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த அளவுக்கு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா
தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லி சில பாறைகள்லயே கல்வெட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க, நம்ம வந்த வே ஃபுல்லா அப்படியே ரொம்ப கிளியரா இதுல இருக்கு. இந்த பார்க்கையே பார்க்கலாம். இதுல பார்த்தோம்னா நம்ம ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த செட். இந்த பார்க்லயே எனக்கு இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா பிடிச்சது. வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பார்க்குள்ளேயே ஒரு கேண்டீன் இருக்கு. அங்க நமக்கு ஏதாவது தேவைன்னா ஸ்நாக்ஸ் டீ ஏதாவது வேணும்னா நம்ம குடிக்கலாம். அது என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலயே இருக்கு. அதனால நீங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் சாப்பிடணும்னாலும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க. ஏன்னா உள்ள போனோம்னா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லாங்கா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு, கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க போகும்போதே சாப்பிட்டு போங்க, இல்லைன்னா வாங்கிட்டு போங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா 20 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப பர்த்துங்க. தாராளமா வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா ஒரு வாட்டியாவது இந்த எக்கோ பார்க் வந்து பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு ட்ரெக்கிங் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம சென்னைக்குள்ள இருக்கிற இந்த அடையாறுலயே பண்ணலாம். வேற லெவல்ல இருக்கு. உள்ள போய் நடக்கிறதுக்கும் சுத்தி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை பார்க்கறதுக்கும் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.